ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வறுத்துட்டே வாங்க. இந்த கிரேவி நம்ம எல்லாத்துக்குமே எல்லா வகையான டிஃபனுக்கும் எடுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, மற்றபடி சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடக்கூடாது மசாலா எல்லாம். அதனால தான் நான் லாஸ்ட்டு சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா ஒரு குக்கரில் நான் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு அதில் ரொம்ப இலை ஒரு 2 அணத்தை பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடய சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு கழுவி நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 விசில் வந்தால் போதுங்க. நமக்கு 2லேருந்து 5 விசில் வர விட்டுருங்க. நம்ம குருமா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது.